കല്യാണത്തിന്റെ ഭാഗമായിട്ടും ഷൂട്ടിന് പിടിക്കാനോ നേരത്തെ പറഞ്ഞ് പോയാണ്. ഇപ്പം 6 ദിവസമായി പിള്ളേരെ കുറിച്ച് ആൾ വിവരമുണ്ട്. 6 നാളായില്ല, 2 ദിവസം നോക്കി പോയതാണ്. ഇപ്പൊ 6 ദിവസമായി ആരും ഒരു തിരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. എനിക്ക് തന്നോട് മാത്രമേ പറയാനുള്ളൂ, എനിക്ക് എന്റെ മോളെ തിരിച്ചു വേണം. அது எந்த கழிச்சிட்டாலும் வேண்டிല്ല. அது சரிண்ணே, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஆமாரு பத்தின பரமாவது அன்வேஷன் தான் வருது. எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க நீங்களே உங்க பொண்ணை காட்டுக்கு அனுப்பியிருக்கீங்கன்னா இனி அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, லீகலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். எന്റെ മോള് நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். சார் സാർ 4 മണിക്ക് CI മീറ്റിംഗ് വിളിച്ചിട്ടുണ്ട്. ഓ നാദ മറന്ന് താവർ പണിച്ച് അച്ഛനടുത്ത് ഒരു കംപ്ലൈന്റ് എഴുതി മേടിക്കും. ഒരു മിസ്സിംഗ് കേസാ. சார் எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த காடு ஒரு மாதிரியானதுதான். சார் இந்த ஊருக்காரங்க சொல்றதை நீங்களும் நம்புறீங்களே சார்? ஃபாரஸ்ட் கார்டுங்களுக்கே உள்ள போக பயம்தான். ஜனங்க அந்த அளவுக்கு பயமுடுத்திருக்காங்க. எனிவே நாளைக்கு நம்ம காட்டுக்குள்ள போவோம். இன்னைக்கு நான் CA மீட் பண்றேன். ஓகே ஓகே சார். എന്താണ് യാതൊരു പ്രിക്കോഷനും ഇല്ലാതെ ഇത്രയും ഡേഞ്ചറായ വനത്തിലേക്ക് 4-5 പിള്ളേരെ കയറ്റി വിടുകയെന്ന് വെച്ചാൽ അതും പെൺകുട്ടികളായിട്ട്. അല്ല, ഈ ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെന്റിന് അറിഞ്ഞൂടെ ഇത്തരം മരത്തിലേക്ക് ആൾക്കാരെ കയറ്റിവിടരുന്നത്? അടുത്ത 24 മണിക്കൂറിനുള്ളിൽ എനിക്ക് ആ കുട്ടികളെ കുറിച്ച് എന്തെങ്കിലും വിവരം ലഭിച്ചിരിക്കണം. യെസ് സർ. பாதி தூரம் கூட வரல, அதுக்குள்ளயா? முடியல பேசாம வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காட்டுக்குள்ள நான் வந்ததே இல்லை சார். நான் மட்டும் என்னையா காட்டுல குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த 5 பேரையும் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம டியூட்டி. ஓகே, ஒரு டீம்ல வரும் போல இருக்கு. வாங்க சார். முடியல சார், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம் சார். அப்பாடா. சார் என்ன சார் இது? காலையில இருந்து தேடிட்டு இருக்கோம். இப்ப மணி 5 ஆகுது. இப்ப கிளம்பினாதான் இருட்டுறதுக்குள்ள வெளியே போக முடியும். ஆமா சார், இதுக்கு மேல அவங்க கிடைப்பாங்க நம்பிக்கை இல்ல சார். அட என்ன சார், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நாம திரும்பி போறோம். ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்னது மாதிரியே நடந்துருச்சு. அந்த காட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு சார். எங்க ஆளுங்க போய் பயந்து திரும்பி வந்துட்டாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன் சார் உங்ககிட்ட போகாதீங்கன்னு. சார் இப்ப என்ன பண்றது சார்? அந்த 5 பேரையும் நாம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சார் உங்களுக்கு மட்டும் தான் அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மீறி நாம என்ன சார் பண்ண முடியும்? இவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு சார் பர்மிஷன் கொடுத்தீங்க? சார் அந்த பசங்களை 5 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகணும், ஆனா இருட்டுறதுக்குள்ள திரும்பி வரணும்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தேன். ஆனா அவங்க அதையும் மீறி போயிட்டாங்க சார். சார் அந்த காட்டுக்குள்ள போய் யாராவது உயிரோட தப்பிச்சு வந்திருக்காங்களா? நான் 2 வருஷமா இங்கதான் சர்வீஸ்ல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பகல்லையே அந்த காட்டுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க சார். அதுவும் ராத்திரியில போனவங்க திரும்பி வந்ததே இல்லை. ஓ
சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சீனியர் ஆபீசர் தங்கதுரையும் அவருடைய பையனும் காட்டுக்குள்ள போனாங்க சார். ஆமா, அவங்க கூட இறந்துட்டு தான் கேள்விப்பட்டேன். இறந்து போனது தங்கதுரை மட்டும்தான். அவரோட மகன் இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அவங்க காட்டுக்குள்ள போய் 2 நாள் கழிச்சு நாங்க அவங்க தேடி உள்ள போனோம். அங்க தங்கதுரை செத்து கிடந்தாரு. அவர் பையன் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தார். ஆக்சுவலா போலீஸ் என்கொயரியில தங்கதுரை ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதா இருக்கு. ஆனா உண்மையிலேயே பேய் தான் அவரை அடிச்சிருக்கு. இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்? குமிளி பக்கத்துல தான் சார் அவனோட வீடு. சார், எனக்காக அந்த பையனை நீங்க கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியுமா? சார், அவன் வீட்லயே இருக்கிறது இல்ல சார். அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் சார். கஞ்சா அடிச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சுக்கிட்டு எங்கேயாவது சுத்திக்கிட்டே கிடப்பான் சார். அவனை நம்பி எப்படி சார் நம்ம உதவி கேட்க முடியும்? இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்கல்ல சார், உங்களுக்காக நான் அவன்கிட்ட பேசி பார்க்கிறேன் சார். எனக்கு நம்ம ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இதோ உட்காந்து இருக்கான் பாரு, போய் எடுத்து போய். ஹலோ, என்னங்க சார் கூப்பிடுறாங்க? ஏய், என்னடா? ஐயா, ஏய், போ. உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணது எதுக்குன்னு தெரியுமா? உங்களால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க போலீஸ் இல்ல, ஃபாரஸ்ட் கார்டு. உன்னால எங்களுக்கு சில காரியங்கள் ஆகணும். எனக்கு இப்ப சரக்கு வேணும். என்னது சரக்கா? எங்களை பத்தி என்ன நினைச்ச? அடப்பாவி, எப்படி குடிக்கிறான் பாரு. இந்த ஆள் வேற கூட இருக்கான். இல்லனா இவனுக்கெல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்து கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நீ ஏதோ ஆரோமல சயின்ஸ் படிக்கிறதா கேள்விப்பட்டேன். It's not a aromala science. It's paranormal science. அதான் சார், சார் கேளுங்க சார். எதை பத்தி படிப்பீங்க? சார், சார் என்ன கேட்க சொன்னா என்ன கேக்குறீங்க? அப்படி டைரக்டா கேட்க கூடாதியா? அவன் பயந்துட்டானா? All activities and research, including the ghost stories, என்னையா சொல்றான்? witches, telepathy, mediumship, ஒன்னும் புரியல. demonic possession, extraterrestrial visitor, psychic and spiritual reading, and haunted house. இத பத்தி படிப்போம். சார், ஏதாவது புரிஞ்சுதா? இவன் ஒருத்தன் நேரங்கள் தெரியும். அது சரி, உன்னை ஏன் காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க? நான் அங்க இருக்கிறவங்கள விட புத்திசாலி. ஓ, அங்க பேய பத்தியும் படிப்பீங்க தானே? உங்க அப்பா கூட பேய் அடிச்சுதானே இறந்து போனாரு? ஏண்டா, உன்கிட்ட இருட்டு படத்தை பத்தி கேட்கலான்னு வந்தா நீ என்னடா? எங்களுக்கு முன்னால ஒரு உதவியாகும். இருட்டு பள்ளத்துல என்ன? டாக்குமெண்ட்ரி எடுக்க போனேன். 5 ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ். யாருமே காட்டுக்குள்ள போக பயப்படுறாங்க, எங்க ஆளுங்க கூட. ஓகே, நாளைக்கே போறேன். இருட்டு பள்ளம். இந்த காட்டுக்குள்ளதான் நான் எங்க அப்பாவை இழந்தேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பேய், சோல், ஹண்டர் இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனாலதான் நான் காலேஜில் பாராநார்மல் சயின்ஸ் எடுத்து படிச்சேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததால ஈஸியா பர்மிஷன் கிடைச்சது.
எனக்கு ஹெல்ப்பா எங்க அப்பாவும் வந்தாரு. அப்பாவுக்கு பெயின் மேலாம் நம்பிக்கை இல்லை, அதனால தைரியமா வந்தாரு. அன்னைக்கு நைட்டு நான் கோஸ்டோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பா என்கிட்ட நீ பாரு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. திரும்பி வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்பாவை தேடி போனப்ப ஒரு மரத்துக்கு கீழே அவர் செத்து கிடந்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்லுது. ஊருக்குள்ள அப்பாவை பேய் தான் கொண்டுட்டதா சொல்றாங்க. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற ஒரே துணை இந்த மாதிரி விஷயம்தான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த காட்டுக்குள்ள யாரையுமே டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்றதில்ல. நானும் 2-3 தடவை ட்ரை பண்ணேன், அவங்க என்ன விடல. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அங்க போகணும். பேய் இருக்கா, என் அப்பா எப்படி செத்தாரு, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். Are you here, my man? காப்பாத்துங்க சார். பயப்படாத. உன் கூட வந்தவங்கலாம் எங்க சொல்லு. உன் கூட வந்தவங்கலாம் எங்க சொல்லுமா. எங்க எங்க போயிருக்காங்க? அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எங்க இருக்காங்கன்னு தெரியல சார். எங்க பேர் இருக்கு சார். எப்படியாவது அவங்களை காப்பாத்தீங்க சார். ப்ளீஸ் சார், அவங்களை கண்டுபிடிக்கல சார். நீ பயப்படாம என் கூட வா. நாம அவங்கள போய் தேடுவோம். ஆக்சுவலி நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க? நான் பூனேல விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். எங்க காலேஜ்ல ஃபைனல் இயர் ப்ராஜெக்டுக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அப்புறம் என்ன நடந்துச்சு? நாங்க மொத்தம் 5 பேரு. அதுல மெரினா கேரளாவை சேர்ந்தவர். மெரினாவோட ஊர்ல வித்தியாசமான காடு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க எல்லாரும் கிளம்பி மெரினாவோட வீட்டுக்கு வந்தோம். நேயர்களே, இது வரைக்கும் நம்ம கதாநாயகியை அறிமுகப்படுத்தல. அதோ அடி லூசுங்களா, இங்கடா. இவங்கதான் நம்மளோட கதாநாயகி. மறுநாள் காலையில நாங்க எல்லாரும் இந்த காட்டுக்குள்ள வரத்துக்காக கிளம்பி வந்தோம். அப்பவே அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் எங்களை அங்க போகாதீங்கன்னு தடுத்தாங்க. அதையும் மீறி மெரினாவோட அப்பா எங்களை காட்டு பாதை வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சாரு. பாய் பாப்பா. பாய் பாய் பாப்பா. ஓகே பாய். போயிட்டு வரேன். நாங்களும் காட்டுக்குள்ள வந்தோம். ஆதி எங்க எல்லாரையும் கேமராவுல படம் பிடிச்சுக்கிட்டே வந்தான். நாங்களும் ஒரு ஓட வழியா வந்தோம். என்ன அது சுத்தமா தூக்கமா வர மாட்டேங்குது. தெரியாதனமா ஒரு சீக்கிரமோ. ஐயோ குடிக்கல. தண்ணி இல்லடா. என்ன பண்றது? சரிவா தண்ணி எடுத்துட்டு வருவோம். போடா. ஏன்டா தடவை போடா. இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும் தண்ணி எடுக்கிறதுக்கு? பக்கத்துல தான்டா. வந்துட்டோம். வா வா வா, சீக்கிரம் வா. போடா. நந்து, ஏதோ ஒண்ணு போச்சுடா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வாடா. நீ வேற ஆம்பளை நெஞ்ச நிமிச்ச பாடுறதா. உன்ன வேற பயந்துட்டு இருந்தா எப்படி? வா வா வா. நான் பார்த்தேன்டா. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்தது எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கலடா.
கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவானு தெரியல. யூஎஸ்க்கு கூப்பிடுறாங்க. அப்பா அம்மாவும் செட்டில் ஆயிட்டாங்க. என்னடா இந்த சத்தம் எங்க என்னடா சீக்கிரம் ஏதாவது பண்ணா. பயமா காட்டுல வந்து மாதிரி லைட் இதோட சத்தம் அங்க வாடா. இதுவே இந்த சத்தத்தை கேட்டா நம்ம வேண்டாம். அட பாவி கட்டையா பயங்கரமா பயந்துட்டேன். நீங்க தெரியா நாம புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க சின்னதா ஒரு சவுண்ட் கேட்டாலும் பயந்து தானே ஆகணும். ஏய், நீ பயந்ததுக்கு காரணம் இதுதான். நானும் அதான் சொல்றேன். எங்களுக்கு நடக்க போற ஆபத்தை உணராம முன்னாடி நீ வேற. எல்லாரும் நில்லுங்க. யாரும் என்ன கூப்பிட்ட மாதிரி இல்ல. ஏய் போடா. பிரம்மையா நீ கூப்பிட்டியா? இப்ப யாரோ என்ன கூப்பிட்டாங்க. யாரோ நம்ம பின்னாடி வர்ற மாதிரி எனக்கு தோணுதுடா. ஏய் இதெல்லாம் வெறும் மன பிராந்திடா. வாடா. இல்லடா, நேத்து நம்ம தண்ணி எடுக்க போகும்போது லைட் ஆஃப் ஆச்சுல்ல, அதுவும் இதனாலதான்டா. ஆமாடா லைட் ஆஃப் ஆச்சுல. ஆமா. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையை சொன்னாங்க. எங்களுக்கு அங்கேயே பயம் வந்துடுச்சு. ஊருக்கு திரும்பிடலான்னு முடிவு பண்ணி திரும்பி ஊருக்கு போறதுக்குள்ள இருட்டுடுச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? ரெண்டு நாளா காட்டுக்குள்ள இருந்து வெளியே வர ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு வழி தெரியல. நீங்க ஒருத்தர் இறந்து போயிருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ பெருசா இருக்குன்னு தோணுச்சு. இது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. தண்ணி வேணுமா? கொஞ்சம் குடிமா. உன் கூட வந்தவங்க எல்லாருமே அந்த பேயை பார்த்தாங்களா? உன் கூட வந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அதை கொண்டுச்சு. எப்படி அது ஒன்று எங்க இருக்காது தெரியல.
என் பேர் பாண்டி. எல்லாரும் என்னை பாண்டிட்டு தான் கூப்பிடுவாங்க. தேனி பக்கத்துல பண்ணையூர் தான் என் சொந்த ஊர். என் அப்பா அம்மா நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. நான் எங்க மாமா வீட்டில தான் வளர்ந்தேன். மாமா ரொம்ப நல்லவர். ஆனா அத்தை மாமா மாதிரி இல்லை. நான் டிகிரி முடிக்கிற வரைக்கும் அங்க விருப்பம் இல்லாம தான் இருந்தேன். இவர் தான் கதிரேசன் முதலாளி. இவரை உரிமையா மாமன் தான் கூப்பிடுவார். கேரளாவில் வட்டிக்கு பணம் கொடுக்கிற தொழில் செய்யறாரு. வட்டிக்கு கடன் வாங்கினவங்க கிட்ட பணம் வசூல் பண்றது தான் என் வேலை. நல்ல சம்பளம், தங்க இடம். இங்க நாங்க 4 பேர் தான் வேலை பார்க்கறோம். காலையில 7 மணிக்கு கலெக்ஷனுக்கு போக ஆரம்பிச்சுட்டு மதியத்துக்குள்ள முடிச்சு கிளம்பி ரூமுக்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் சீட்டு விளையாடுறது தான் எங்க வேலை. எந்த கெட்ட பழக்கமும் எங்க கதிரேசன் மாமாவுக்கு பிடிக்காது. ஆனா நாங்க ஜாலியா தான் இருக்கோம். இந்த ஊருக்கு வந்து 3 மாசம் ஆச்சு. பண்ணையூருக்கு போகணும்னு தோணவே இல்லை. காரணம், இங்க பேசுற மலையாளம், புட்டுக்கடலை, கப்பக்கிழங்கு, அதை விட அழகழகான பொண்ணுங்க. எப்படி ஊருக்கு போக தோணும்? இனி இங்கதான். ஒரு நாள் கலெக்ஷனுக்கு போற வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அலெக்சாண்டரை பார்த்தேன். அவரை ஹாஸ்பிட்டல்ல நான் தான் கூட்டிட்டு போய் சேர்த்தேன். அதுல இருந்து அவங்க குடும்பத்துல ஒரு ஆளா மாறினேன். அதுவும் இல்லாம அவர் தமிழ் நல்லா பேசுவார். அவரோட ஊர் சென்னை தான். அக்கா மட்டும் தான் கேரளா. இப்ப கூட நான் அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஹலோ பாண்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சேட்டா. ஆ, உங்க கால் எப்படி இருக்கு? அது அப்படியே தான் இருக்கு. அதை விட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வேலை இருந்துச்சு சேட்டா, அதான் வர முடியல. உட்காரு. அடி ரோஸ்லின், ഇവിടെ ആരാ വന്നിരിക്കുന്നതെന്ന് വന്ന് നോക്കിക്കേ. റോസ്ലിൻ, എന്താ പാണ്ടി, സുഖം തന്നെയല്ലേ? സുഖം സുഖം ചേച്ചി. നീ ഞങ്ങളെയൊക്കെ മറന്നു. ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞിട്ടില്ലേ നീ ഇതിലേ വരുമ്പം ഇവിടെ വന്ന് ഫുഡ് കഴിക്കണമെന്ന്? സുത്തമാ പുരിയില്ല. നീ ചേച്ചി ചേട്ടന്നൊക്കെ വിളിക്കുന്നത് ചുമ്മാതാണല്ലേ? நீ பேசுற மலையாளம் எனக்கே புரிய மாட்டேங்குது. എന്താ പറഞ്ഞ്? അല്ല, നീ ഇങ്ങനെ സ്പീഡ് സംസാരിക്കുന്നത് എനിക്കേ മനസ്സിലാകുന്നില്ല. പിന്നെ എങ്ങനെയാണ് ഈ പാണ്ടിക്ക്? എനിക്ക് ഇങ്ങനെയൊക്കെ പറയാനറിയും. നീ ഇവിടുന്ന് ഫുഡ് കഴിച്ചിട്ടേ പോകാമോ? ஆமா பாண்டி, கண்டிப்பா நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். சென்னையில இருந்து என் பொண்ணு வந்துங்க. அதனால மீன் குழம்பு ரொம்ப சூப்பரா வச்சிருக்கா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். வாசனையே தூக்குது சேச்சி. എന്റെ മോള് ചെന്നൈയിലാ പഠിച്ചു വളർന്നത്. അവൾക്ക് തമിഴെന്ന് വെച്ചാൽ ഭയങ്കര ഇഷ്ടമാ. വീട്ടിൽ അച്ഛനും മോളും ഏതു നേരം തമിഴാ സംസാരിക്കുക. സോറി ചേച്ചി. നീ ടെൻഷൻ ആവണ്ട, അവക്കിത് പതിവുള്ളതാ. പാട്ട് കേട്ടേ എഴുതിക്കൂ. சொல்லுடா. எவ்வளவு நேரமாடா டிக்கெட்ல வெயிட் பண்றது? சீக்கிரம் வாடா. சாரிடா, இப்ப வந்தது. ചേച്ചി, ഒരു വേല வந்துருச்சு, நான் கிளம்புறேன். പാണ്ടി, ഭക്ഷണം കഴിച്ചിട്ട് പോകാം. சாரி ചേച്ചി, நான் மத்தியானம் வரேன். എന്താ? ഉച്ചയ്ക്ക് വരാം. വരണം, തീർച്ചയായിട്ടും വരണം. எங்கடா போன? இதோட 3வது டீடா. அலெக்சாண்டர் சேட்டா வீட்டுக்கு போனேன். சரி, அவர் எப்படி இருக்காரு? அவரால நல்லா நடக்க முடியுதா? கொஞ்சம் கொஞ்சம். டேய், என்னடா என்ன யோசிக்கிற? இல்ல, அலெக்சாண்டர் சாருக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா, சென்னையில படிக்கிறான்னு சொன்னல. அந்த பொண்ணை பார்த்தேன்டா. அந்த பொண்ணு எப்படி? பொண்ணு இல்ல, என் தேவதை. எப்படா? பார்த்த உடனே வா. கலக்கு கலக்கு. நாளையில இருந்து டெய்லி அங்கதானே? நாளையில இருந்து இல்ல, இன்னைக்கே எனக்கு அங்கதான் சாப்பாடு.
யார் பாரு யாருமா? அதான் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அது நம்மளோட பாண்டியம்மா. என்னம்மா பாக்குற? என்னப்பா அது அழகாயிட்டீங்க. அப்படியா? அப்போ சர்ச்சுக்கு போற வழியில ஏதோ பொண்ணை சைட் எடுக்கிறீங்க. எங்க அம்மாக்கு போட்டியா ஒரு ஆள் வர போறாங்க. அம்மே എന്താടി எப்ப காணிக்குள்ள பணிக்கண்டோ. ஓ அப்பா ஆணழகன்ல. என்னோட அழகுதாம்மா உனக்கு ஆ, கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா. ஆ. நம்ம ஆளு டயட்ல இருக்கா போல. அதான் லஞ்சுக்கு பதிலா பிரெட் சாப்பிட்றாளோ. ஸ்லிம்மா இருந்தாலும் அழகா தான் இருக்கா. உங்க மொழியே சரியில்லையே. ஐயோ கிட்ட வராளே. ஒருவேளை நம்ம மனசுல நினைச்சது இவளுக்கு கேட்டுச்சோ. ஹலோ, என்ன பண்றீங்க? சாப்பிட்றேன். ஜோக்கு பார்த்தா சாப்பிடுற மாதிரி தெரியலையே. எதையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கே. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். ஆமா, இவரு மாப்பிள்ள, இவருக்கு பாயசம் வேற கேக்குதோ. எந்த மோளே பாண்டி உன்னை பார்த்து தெரிச்சு ஓடுறான். பாண்டிய என்னவோ அவனும் அவன் மொழியும். இவனால வீட்லயே சேர்க்காதீங்கப்பா. அப்படின்னு சொல்லாத. அவன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்க அப்பாவே இல்லம்மா. சேட்டா, ஜான்சன் சேட்டா. வா பாண்டி, வா வா. சேட்டா, இது கதிரேசன் மாமா கொடுத்தது. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஓகே. பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ம் இந்த பணம் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப ஓகே சேட்டா, நான் வரேன். ம். சீக்கிரம் அந்த மார்க்கெட் கணக்கை முடிச்சு வை. ஏன் டென்ஷன் ஆவீங்க? இல்ல, நம்ம ஏரியாவுல புதுசா யாரோ ஒருத்தன் கம்மி வட்டி கொடுத்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானா. அதனால பிசினஸ் நமக்கு ரொம்ப டல்லா இருக்கு. அவன் பேரு கூட ஏதோ கதிரேசனா. அதான். அவ்வளவுதானா? அட விடுனா, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். ரெண்டு நாளா கடையை போட்டு இப்பதான் திறந்திருக்கேன் பாண்டி. நாளைக்கு சேர்த்து கட்டிடுறேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் சேல்ஸ் தான் பாண்டி. வைரஸ் ஃபீவர்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாண்டி. ஏதாவது பண பிரச்சனையா? வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் விட்டு செலவு பண்ணியிருக்கேன் பாண்டி. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. நமக்குள்ள என்ன இருக்கு? இல்ல பாண்டி, உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கேன். திருப்பி எப்படி கேட்கறது பாண்டி? அண்ணே, இந்தாங்க, வச்சுக்கோங்க. இது என் சொந்த பணம். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்ப திருப்பி தாங்க. முதல்ல குழந்தைய கூட்டு ஹாஸ்பிட்டல் போங்க. ரொம்ப சரியா? நன்றி பாண்டி. ஏய், நில்றா. ஐயோ, இவ வேற வந்துட்டாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கலெக்ஷனுக்கு வந்தேன். ஓ, கலெக்ஷனுக்கா? இங்க கலெக்ஷன்னாலும் நாங்க தான், கமிஷன்னாலும் நாங்க தான். இங்க எல்லாமே நாங்க தான். அண்ணன் சொன்னாரு, நம்ம ஏரியால பணம் கொடுத்து கலெக்ஷன் பண்றாங்கன்னு. அது நீதானா? இன்னொரு தடவை இந்த ஏரியாவுல உன்னை கலெக்ஷன் பண்றது பார்த்த தூக்கிடுவேன். போட. ஆமா, 10 நாளா கலெக்ஷன் கட்டலையாமே?
குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஏய், உன் பிரச்சனை எல்லாம் என்கிட்ட சொல்லாத. ஆ, அதான் வச்சிருக்கிய. குழந்தைக்கு மருந்து வாங்குறதுக்காக வச்சிருக்காங்க. ஆனா வேற காசு இல்லைன்னா என்கிட்ட. பரவாயில்லையே. ஆனா எப்படியாவது 10 நாள் சேர்த்து வச்சிருக்க. விஷயத்துக்கு இந்தா, கொடுத்துருங்க. மாத்திரை வாங்கி கொடு. இந்த ஒரு நீ கலெக்ஷன் கரெக்டா கொடுத்துட்டனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆ? இவனுங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா? இங்கதான் இருக்கீங்களா? கணக்குதுல இருக்கு பாருங்க. டேனியல் அவங்க ஏரியா பக்கம் கலெக்ஷன் வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க மாமா. ஏன்? அந்த லெனிஷோட தம்பி. ஓ, அந்த ஏரியா கலெக்ஷனை இனிமேல் நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பக்கம் இனிமேல் போக வேண்டாம். ஏன்னா அவனுக்கு மோசமானவனுங்க. சரி மாமா. ஐயோ, இவளா? இவ எங்க இங்க? இன்னைக்கு மாட்டினியா? வேற யாராவது வந்தா தப்பிச்சுக்கலாம். ஒண்ணு இல்ல. என்னையா? என்ன உன் பிரச்சனை? இல்ல அனுசு. என்ன அனுசு? என்ன இல்ல? என்ன பொண்ணுங்க வீடா பார்த்து பார்த்து போய் சைட் எடுக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல. ஓ, அப்போ நாங்க தானே இருக்கிற இடமா பார்த்து பார்த்து வந்து நிக்கிறோமா? கலெக்ஷனுக்கு வந்திருக்கேன். கலெக்ஷனா? இல்ல, பொண்ணுங்களோட லிஸ்ட கலெக்ட் பண்ற ஆளா நீ? சரிங்க, நான் வரேன். போய் நில்லு. அண்ணன், என்ன நான் கலெக்ஷனுக்கு வந்துட்டு காசு வாங்காம போறீங்க? ஆள் யாரும் இல்லைன்னு நினைச்சமா? இவ என் ஃப்ரெண்டு பியானே, நம்ம அலெக்சாண்டர் சாரோட பொண்ணு. சென்னையில பிறந்து வளர்ந்தவ. இப்பதான் ஊருக்கு வந்திருக்கா. சரிங்க, நான் வரேங்க. என்னடி இங்கே நின்னுட்டு? யார்டி அவன்? நம்ம பாண்டியன், உனக்கு தெரியாதுல்ல? 3 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்தாரு. வட்டிக்கு காசு கொடுப்பாரு. நாங்க தமிழ் ஆளுங்கிறதால ரொம்ப பாசமா இருப்பாரு. ஓ, தமிழ் ஆளு? ஆமா. ஏய், உங்க அப்பாவை கூட அவர் தானே காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்லனா உங்க அப்பா அன்னைக்கு அவ்வளவுதான். சொல்றி. ஏண்டி பாண்டியனை கலாய்ச்சிட்டியாமே? ஆமா. என்ன அப்போ? ஏய், பாண்டியவரு. ஏய், அவன் என்ன தப்பா பார்த்தான், அதனாலதான். நீ அதை பாத்தியா? இந்த பச்சைக்கால் வாங்காம பார்த்தாங்க. அதை நான் பார்த்தேன், அதனாலதான் அவன் மேலே கொடுத்தோம். அவருக்கு மலையாள பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணா மலையாள பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கூட ரொம்ப நல்ல ஆசை. சரி, ஓகே. அப்புறம் சரி, ஓகே. அவனுக்கு அப்பா அம்மா சொந்தம்னு யாருமே இல்லை. இந்த மாதிரி பசங்க பாசத்துக்காக ஏங்கிறவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. எதுக்கும் எதையும் முடிச்சு போடாது. അമ്മ എന്താടി ഞാൻ കാറിൽ പോവാ. എന്തെങ്കിലും മേടിക്കാനുണ്ടോ? എനിക്കൊന്നും മേടിക്കണ്ട, നീ സൂക്ഷിച്ചു പോയിട്ട് വാ. ഞാൻ പോയിട്ട് വരാം. ആ, എന്താ ചേട്ടാ വാ വ്യാപാരം പാണ്ടി. എപ്പടി? ആ, കുഴപ്പമില്ല പാണ്ടി. അങ്ങോട്ട് മഴ ഉണ്ടോ? இல்ல சேட்டா, அங்கொன்றும் மழையொன்றும் இல்ல. கலெக்ஷனுக்கு எங்கனுண்டு? சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சரி சேட்டா, வரேன். சரி, ஓகே. கருப்பு கால் பண்றான். எப்படா ஊர்ல இருந்து கிளம்புற கருப்பு? கலெக்ஷன்ல இருக்கேன்டா. கலெக்ஷனா போதுடா.
சிடா. அலெக்சாண்டர் சார் வீட்டுக்கு சாப்பிட போனப்ப பியா என்ன தப்பா நினைச்சிட்டா. மதி. அவ வீட்டுக்கு போனப்ப அவளையே பாத்துக்கிட்டு இருந்தானா, அத அவ பாத்துட்டாளா, அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் கலெக்ஷனுக்கு அனுசு வீட்டுக்கு போனேன்னா அங்க பியா கதவை திறக்கிறா. என்ன ஒரு அழகு தெரியுமா? அந்த அழகுல நான் மெர்சல் ஆன பாரு, கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம எங்க அவளை பாக்குறதும் அவ கண்ணை பாக்குறதும் ஆளே அவுட்டு. அவ கண்ணு ஒரு பக்கம் பேச, அவ அழக நான் ரசிக்க, அவ முதத்தோடு இருக்கிற சிரிப்பு என்னை கொன்னுச்சு பாரு. கண்ணை இமைக்கவே முடியலடா, அப்படியே நின்ன. என்ன ஒரு அழகு தெரியுமா? ஏய் சத்தியமாடா, நான் தப்பா பாக்கல, அவ கண்ணை மட்டும் தான்டா பார்த்தேன். செம்ம கண்ணு மச்சி, திரும்ப பாக்கணும்னு ஏக்கமா இருக்கு. சரிடா, கலெக்ஷன் டைம் ஆச்சு, நான் அப்புறம் பேசுறேன். என்ன பாண்டி, கல்யாண சாப்பாடு எப்பதான் போட போற? சாப்பாடு தானக்கா, போட்டுட்டா போச்சு. கல்யாண சாப்பாடுன்னு சொன்ன. அததான்க்கா நானும் சொன்னேன். அப்போ பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுன்னு சொல்லு. உனக்கு என்னமா பூ வேணும்? யார பாக்குது இந்த பொண்ணு? பாண்டியவே பாக்குற மாதிரி இருக்கு. ஏம்மா, என்ன வேணும்? என்ன பாண்டி, அந்த பொண்ணு உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு? யாருக்கா? யாருன்னு தெரியலையேக்கா. கடையில இருந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு. கடையில இருந்தேவா? ஆமாப்பா, அதோ அந்த பொண்ணுதான். யாரா இருக்கும்? நில்லுங்க. பியா மாதிரி இருக்கே. என்ன பார்க்கிங் கலெக்ஷனா? பாண்டிய பத்தி சொன்னல. என்னடா சரக்கு வாங்கி கொடுத்து அந்த 10 ரூபாய் பார்த்து நின்றுட்டு இருக்க? எனக்கு சரக்கு வேணாம்பா, நான் அதை விட்ட போதையில இருக்கேன். என்னடா வளர்ற? அடிக்கவே இல்லையே. அடிக்கணும்னு நினைச்சுதான் போனேன்னா
அவனை பார்த்ததும் அடிக்கணும்னே தோணல. அதுதான் தெரியல. உனக்கே தெரியும் மலையாள பொண்ணுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதுவா அமைது. நான் ஏன் வேணான்னு சொல்லணும்? என்ன வேணான்னு சொல்லிடுவானா அவன்? கொண்டுவன் பாத்துக்கோ. கொன்னுட்டடா என்ன? அவ பார்வையாலேயே அவ உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாளா? நான் ஏன் சொல்லணும்? அவனுக்கு தான் என் மேல லவ் இருக்குல்ல, அவனே சொல்லட்டும். அதுக்கு 5 வருஷம் ஆகும், பரவாயில்லையா? 5 வருஷம் இல்லடா, 50 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நான் அவங்களுக்காக காத்திருப்பேன். ஐயோ, என்னால வெயிட் பண்ண முடியாதுப்பா. ஏன் முடியாது? ஆமா, அவனுக்கு என்ன வசூலு கலெக்ஷன் சுத்திட்டு இருப்பான். என்ன எல்லாரும் குத்திட்டு போயிட்டா விட்டுருவேனா? ஆமா, என்ன லவ்வே சொல்லல. அவ என்ன லவ் பண்றான்னு தெரியும், நான் ஏன்டா சொல்லணும்? நானே சொல்லிடுறேன்ப்பா. இதுல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. வரட்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அவ என் உசுரோட கலந்துட்டாடா. ஏய், போதை ஏறிடுச்சுடா. போதையா? ஏய், இது காதல் போதை. காதல் போதையா? போதைனா இப்படிதான் இருக்குமா? இருக்கட்டும், இதுலயே ஒரு சுகம் இருக்கு, அதை நான் அனுபவிக்கணும். பாய். நானும் இந்த சுகத்தை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரேன்டா. எஸ். ஏண்டா உங்களதான் இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. புதுசா எதுவும் கொடுக்கல தம்பி, பழைய கலெக்ஷன் தான். என்னடா புதுசு பழசு? வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. பட என்ன மாமா, என்னாச்சு? முகல அடிபட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, விடு. இல்ல மாமா, யாரோ அடிச்சிருக்காங்க. வசூல் பண்ண போன இடத்துல அந்த டேனியல் கைய வச்சுட்டான். அவனை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். பண்ணதெல்லாம் போதும், கொஞ்சம் பொறுமையா இரு. அவனுங்களை மீறி நம்ம அங்க தொழில் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. ஆமா, என்ன மாமா, ஹாஸ்பிட்டலுக்காவது போலாம்ல மாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு. இத மனசுல வச்சுக்கிட்டு எந்த வம்பு தும்புக்கு போயிடாது, புரிஞ்சுதா? மச்சி போதுண்டா, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. எல்லாமே ஓவரா தான்டா போயிட்டு இருக்கு. டேய், அவனுங்களை எங்க பார்த்த? அவங்கள எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னமோ அவங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு வசூல் பண்றாங்க. 4 தாட்டி கேட்டுட்டேன், அவனும் சொல்லிட்டே இருக்கிறான். ஆமா மாச்சி, 2 பேரையும் தூக்கிடலாம். ஏய், இப்ப பேசு. பாத்திரத்துல தூக்குறத விட்டுட்டு இப்ப வந்து மச்சான வெறுப்பேத்திட்டு இருக்கிற. டேய், நான் மட்டும் எப்படிடா? அங்க எவ்வளவு ஆள் இருப்பாங்கன்னு தெரியும்ல. யாரு இருந்தா என்னடா, தில் இருந்தா எங்க வேணா தூக்கலாம். டேய் நிறுத்துடா, அவன் நாளைக்கு நம்ம ஏரியாவுக்கு வசூலுக்கு வருவான்ல, அங்க வச்சு பப்ளிக்கா தூக்கிடலாம். இங்க பாரு டேனி, நீ யாரு எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும். இங்க வர்றா, அதுக்குள்ள என்ன பத்தி ஊர்ல எல்லாம் சொல்லிட்டாங்களா? வேணா டேனி, நீ இங்க பம்பு பண்றதுக்குன்னே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, பம்பு பண்ணதான் வந்திருக்கோம். உன்னால என்னடா புரியல அவனை. விடாதீங்க, அவன் புரியல.
அட பாவி, இங்கதான் இருக்கியா? நான் ஊர் முழுக்க தேடிட்டு இருந்தேன். அப்பாடா, சிஸ்டம். பாண்டே, நான் உன்னை love பண்றேன். வா.
நான் யாரும் தெரியுமா? அவ யாரும் தெரியுமா? அலெக்சாண்டர் கிட்ட சொல்லவா? இதெல்லாம் பாரு, நீ யாரா? இன்னொரு தடவை அவன் பின்னாடி உன்னை பார்த்தேன், பார்த்த இடத்துல உன்னை கொன்றுவேன். சாரி பாண்டி. எதுக்கு? அவன் உன்கிட்ட இப்படி நடந்ததுக்கு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? ஆமா, யார் அவன்? அவ்வளவு உரிமையா உன் மேல கை வைக்கிறான்? தீபக், என் மாமாவோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்தே அவன் எனக்கு தெரியும். சென்னையில ஃபேமிலி வைஸா ரொம்ப க்ளோஸா இருந்தோம். ஒரு நாள் வந்து அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். முதல்ல எனக்கும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனா அவன் என் கூட பழகின மாதிரி நிறைய பொண்ணுங்க கூட பழகிறான்னு தெரிஞ்சிச்சு. அதான் நானே பழகிட்டேன். இருந்தாலும் அவன் என்னை கண்டினியூஸா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். 3 நாளைக்கு முன்னாடி கூட அவன் வந்து என்னை மிரட்டிட்டு போனான். இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? சொல்லிட்டேனே. ஆனா அவன் அப்பா கிட்ட பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கான். இப்ப எதுக்கு அழுகுற? லவ்னாலே பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், நீ அழாத. அடுத்தவன் என்ன பண்ண போறான்னு நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. சரி விடு, அவனை நான் பார்த்துக்கிறேன். சரி சேச்சி. அவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினீர்கள நீ. என்னடா முறைக்க? கலெக்ஷன் இருந்துச்சு, அதான் வந்துட்டல. சொல்லு, எதுக்கு அவசரமா சொன்ன? சொல்றாங்க. ஏய் சொல்லுடி, கோச்சுக்காத. என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா? என்ன பண்ண? அந்த தீபத்தை ஏன்டா அடிச்ச? ஓ, அதான் இவ்ளோ கோவமா? என்ன நக்கலா? இல்ல, விக்கலு. இப்ப எதுக்குடா கோவப்படுற? அவன் ஹாஸ்பிடல்ல இருக்கான். அவனை பார்க்க மாமா போயிருக்காங்க. அவன் எதிராக உலர்னா தெரிஞ்ச என்ன இப்போ? என்னைக்கோ தெரிய வேண்டியது இப்ப தெரிய போகுது. உனக்கு அது பிரச்சனை இல்லை. மலையாளத்து காத்து மனசுல நீ പറഞ്ഞത് സത്യമാണോ? அதே அங்கிள் ஆக்சிடென்ட் தானே? ഇല്ല,
ഡോക്ടർ പറഞ്ഞത് ആക്സിഡന്റ് അല്ലെന്നാന്നുണ്ടോ? நான் எந்த அங்கிள் கள்ளம் പറയുന്നത്? ശരി ശരി. ஏ பாண்டி, ஏன் சந்தோஷத்தை கெடுத்த உனக்கு ஏன் கையால தான்டா சாவு. എടാ നീ എവിടെയാ? ഒരു ചെറിയ പ്രശ്നമുണ്ട്. പെട്ടെന്ന് കേറാ. வருங்கால பொண்டாட்டி இப்ப நீ எங்க இருக்க? கலெக்ஷன்ல இருக்கேன். ஏன் என்னாச்சு? என் மாமா உன்னை தேடி அடியாட்களோட வந்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் உனக்கு எதுவும் வீட்டுல பிரச்சனை இல்லைல்ல? நீ தைரியம் செஞ்சு அங்கிருந்து போயிடு. நான் சொல்றது கேளு. சரி, நீ அழாத, அமைதியா இரு ப்ளீஸ். உனக்கு எதனா ஆயிடுமான்னு பயமா இருக்கு. எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ பத்திரமா இரு. சரியா? முதலாளி தப்பிச்சு போற முதலாளி. எங்க போனாலும் ஒரு மாட்டா முதலாளி. முதலாளி டேய், நில்றா. டேய், அதான் சொன்னேன், வெளியே வாடா. ஓ, வண்டி திரும்பிடும். போய் இழுத்து தள்ளு. போ, போ, சீக்கிரம் போ. டேய், நில்றா. பின்னாடி போ, அந்த வழியா போ. வா, 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 வா. வா, வா. போ, போ, நேரா போ. ரைட்டா, வா, 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 வா. டேய். பார்த்தே கடைசியில மாட்டிட்ட பார்த்தே எங்கள்கிட்ட அவனை இங்கோட்டு கொடுத்தோட வாடா 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 முதலாளி. என்ன பண்ணலாம் முதலாளி? எனக்கு பூஜை எந்த சந்துக்குள்ள போனாலும் அவனை விட மாட்டேன். வாடா நீ வாடா. என் தொழிலுக்கு போட்டியா வந்து என் தம்பி மேல கைய வச்ச. இப்ப எங்க வீட்டு போன செலவு பண்றியா? போடுறான். முதலாளி, ரத்தம். அவனை பிடிக்கிறா. ஓடும், டக்குனு. முதலாளி உடைய மாட்டிட்டான். ഇങ്ങോട്ട് കൊണ്ടുപോടാ അവനെ.
முதலாளி போய் அவனை புரியல அவன் போது கடல போய்க்கிறா பெட்டது புரியல புரியல அவனை என்ன விட்டு நான் போய்க்கலாம். காலையில் 2 இட்லி வாங்கி கொடுத்து இவ்வளவு தூரம் ஓட வைக்கிறானுங்க. நீ வேற எனக்கே முட்டி வெளியில் இருக்கிற நீ எவ்வளவு தூரம் ஓட வைக்க போறானா? நம்ம போல நல்ல வேலை மட்டை போட்டா ஒருவேளை வலிக்க படிக்கணும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். உங்க மனத்தை நான் காப்பாத்துறேன், அவனை பொழந்துடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இங்கேயுமே வெற்றியுடன் திரும்பி வா. பிரியாணி வாங்கி வைக்கிறேன். பசி மயக்கம் போல இருக்கு. என்னடா போறீங்க ரமேஷ்? முனியத்தா நான் இங்க இருக்கேன். போவீங்களா? அந்த பாண்டியை தூக்கிட்டு வரீங்க நினைச்சா இந்த பொண்ணால தூக்கிட்டு வரீங்க. முதலாளி கார் எடுத்துவாங்க முதலாளி, தூக்க முடியல. பஸ் காசு காசு விட்டுருப்பாங்க முதலாளி. பாண்டி, இப்ப எதுக்குல கிளம்புற? ஊரை விட்டு கிளம்புற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? சரி, அதான் நாங்களாம் இருக்கோம்ல. இல்லடா, இனிமே இங்க இருந்தா சரி வராது. ஏன்னா அர்த்தம் இல்லாம பேசுற. அந்த அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது தான் என் வாழ்க்கையிலும் நடந்துட்டு. நான் திரும்பி வருவேன். எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு. என்னை கேட்டு யார் வந்தாலும் தெரியாதுன்னு சொல்லிடு. என்னால உங்களுக்கு எல்லாம் எதுக்கு பிரச்சனை? மற்றதெல்லாம் போன்ல சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சரி, நான் வரேன். டேய் பாண்டியா, உழைக்க வந்த இடத்துல ஏன்டா வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க? உன் குடும்பத்தை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? இல்ல மாமா, இது எல்லாமே என்ன மீறி நடந்தது. உன்னோட வயசு அப்படி. நல்லது கெட்டது எதுவுமே உனக்கு தெரியாது. யாரு என்னன்னு தெரியாம யார்கிட்ட வேணாலும் ரொம்ப இருக்கா. அவங்க நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீ மோதுற இடம் அந்த அளவுக்கு பெரிய இடம். அங்கிள், அவரை திட்டாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். முடிவா ஒண்ணு சொல்றேன், வாழ்ந்தா அவர் கூட தான், இல்ல செத்தாலும் அவரோட தான். நாங்க வாழறதும் சாகுறதும் எல்லாமே உங்க கையில தான் மாமா இருக்கு. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு சாகிறதுக்கு. நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கும்போது மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரி சரி, யாரும் பாக்குறதுக்குள்ள உள்ள போறோம். மத்ததெல்லாம் உள்ள போய் பேசு.
பாண்டிய அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் குடும்பத்து மேலேயே கைய வச்சுட்டான். டேய், கடைசியில உன் பாண்டி புத்திய கடிக்கல. சும்மா பாண்டி அது இதுன்னு கேவலமா பேசாதீங்க. பணத்திலையும் இடத்துலயும் உங்களுக்கு நாங்க குறைஞ்சவங்க இல்ல. அதுக்கு எங்க வீட்டு பொண்ணையே தூக்குவியா? அண்ணா அவங்க இல்ல. பாரு, எங்க இருந்தாலும் சாவுதான் அவனுக்கு. விட மாட்டேன். சார் ஒரு ஹெல்ப், போற வழியில எங்கேயாவது இறக்கி விட்டுறீங்களா? போலாம் பிரதர். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஏறுங்க பிரதர். எங்க போகணும்? சார் எங்களை எங்கேயாவது சேஃபான இடத்துல இறக்கி விட்டுருங்க சார். சார் நாங்க 2 பேரும் காதலிச்சு ஓடி வந்துட்டோம். எங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சார். எங்கேயாவது சேஃபான பிளேஸ்ல கொண்டு போய் விடுங்க சார். ஹலோ, சொல்லுங்க மாமா. அப்படியா? பாதுகாப்பான இடமா பார்த்துட்டாங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போயிட்டாங்க. ஓகே, போன உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி செஞ்சிடறேன் மாமா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க கண்ணில் படாம எங்கேயா தப்பு. சரி மாமா. உங்க மாமா அடியாளங்களோட தேடி வந்துட்டு இருக்காரு. நீ எதுக்கும் பயப்படாத. அந்த அயோக்கிய பையில பார்த்த இடத்துல போட்டுரு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனடியே எனக்கு சொல்லுங்க. சரியா? நான் வைக்கிறேன். இருட்டு பள்ளங்கிற பாலத்துல ஒழிஞ்சுக்கங்க. உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அங்க உள்ள யாரும் வரமாட்டாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியில வந்துக்கலாம். ஓகே சார். எங்க இறங்கிக்கங்க. சரியா? தேங்க்யூ சார். ஓகே. என்னடா செல்லம், டயர்டா இருக்கா? ஏய், எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கடா. இந்த சிச்சுவேஷன்லயும் உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? பக்கத்துல வந்த நீ என் பக்கத்துல இருந்தாலே relax. இவ்வளவு அழகான ஃபிகரை பக்கத்துல வச்சுட்டு நீ டைரி எழுதிட்டு இருக்கியா? கூட அது நம்மளோட story தான். அது என்னோட பர்சனல் டைரி. சொன்னா கேளுதியா? கூட கூட நமக்குள்ள என்னோட பர்சனல். ஏய் ஒரு அதெல்லாம் முடியாது, படிச்சுட்டு தான் சொல்லுவேன். என்னடா அது? நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் அப்படியே எழுதி வச்சுக்க. கூட விடு. காட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். எங்களோட உண்மையான வாழ்க்கையை இங்கதான் நாங்க வாழ ஆரம்பிச்சோம். நீ எப்படி செத்த? உன்னை யாரு கொன்னாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொல்லு. தேவையில்லாம மத்தவங்களை எதுக்காக கொல்ற? உன்னை கொலை பண்ணவங்களை நான் கண்டுபிடிச்சு தரேன்.
இவளை விட்டுரு. சார், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்து ஆதிங்கிற பையன் மட்டும் உயிரோட கிடைச்சிருக்கானா சார்? அப்படியா? மீறி நான் என்கொயரி பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்றேன் சார். ஓகே, எல்லாரும் வீட்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்ன சொல்றேன், எனக்கு அந்த பையன் பாண்டிய 5 வருஷமா தெரியும். ரொம்ப நல்ல பையன். எங்களுக்கு தொழில் போட்டி காரணமா லெனிஸ் தம்பி டேனியல் கூட அடிக்கடி தகராறு ஏற்படுகிறது. இந்த பாண்டி காணாம போனதுல டேனியலுக்கு தொடர்பு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இன்னும் எதுவும் தெரியல. உங்க அப்பா அம்மாவை கூட போய் பார்த்தேன். அவங்களுக்கு நீ போய் பார்த்தேன்? என் கொலைக்கு அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேக்குறியா? விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாரையும் விசாரிக்கணும். ஆனா என்ன கொலை பண்ணது வேற யாரும் தானே? ஏன் ஆளை வச்சு பண்ணிருக்க கூடாதா? என்ன சொல்ற? இருப்பா, அவசரப்படாத. பாவம், அவங்க இன்னும் கூட உன் மேல பாசமா இருக்காங்க. நீ செத்தது கூட அவங்களுக்கு தெரியல. உன்னையும் பாண்டியையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. விதிய பாத்தியா? உன்னால அங்க போக முடியாது. உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க 2 பேரும் ஓடி போனப்ப எனக்கு பயங்கர கோவம் வந்தது. நானும் ஊர் பூரா அவங்களை தேடுனேன். இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். தம்பி, உனக்காக தெரியுமா அவங்க எங்க இருக்காங்கன்னா? என்ன பாண்டி, நீயும் வந்துட்டீங்க. இவ வருத்தப்பட்டானா என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? சரி சரி விடுங்க. இன்னும் 2 நாள்ல உங்களை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சு சொல்றேன். இதெல்லாம் வந்து என்கிட்ட கேக்குற? இப்ப எதுக்கு நீ என்கிட்ட கோவப்படுற? பின்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்களை பத்தி இப்போ வந்து என்கிட்ட கேக்குற? செத்துட்டாங்களா? அவங்க செத்துட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. அப்படிதான் ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, எக்ஸாக்டா 3 வருஷம்னு சொல்லியிருக்க. உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நீதான் அவங்களை கொலை பண்ணியா? சொல்லு, நீதான் கொன்னியா? சொல்றா, நீதான் கொன்னியா? இதெல்லாம் கேட்கறது நீயா? நீ என்ன போலீஸா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. தேவையில்லாம வம்பு பண்ண கேட்க மாட்டேன். அவங்க இறந்துட்டாங்கன்னு உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அவங்கள பத்தி பேசும்போது உன் முகத்துல ஒரு பதட்டம் தெரிஞ்சது. நீதான் ஏதோ பண்ணிருக்க. சொல்றியா இல்லையா? சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். உரியா தீபக் தான் சொன்னா. எங்க இருக்கா? இங்க பக்கத்துலதான். ஆனா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். வாரத்துக்கு 15 நாளா. சொல்றான். சொல்லிடு. ஆனா என்ன அடிக்காது. வலி தாங்க முடியல. நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு அவங்க மாமா கிட்ட இருந்து தப்பிச்சு போனாங்கல்ல, ஒரு கார்ல லிஃப்ட் கேட்டு போனாங்க. நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அப்புறம் அவங்க இறங்கி ஒரு காட்டுக்குள்ள போனாங்க. நானும் பின்னாடியே போனேன்.
அவங்கள கொலை பண்ணலாம் தான் நான் காட்டுக்குள்ள அவங்கள தேடி போனேன். ஆனா அவங்க 2 பேரும் அவங்க செத்து கிடந்தாங்க. அவங்க வேற யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சொன்னதுல ஏதாவது பொய் இருந்துச்சுன்னா இல்ல அவ்வளவுதான். மேக்சிமம் 10 பேரை விசாரிச்சுட்டேன். உங்களை யாரு கொலை பண்ணாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. வாவ், சூப்பர் 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 சூப்பரா எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணது நீதானா? என்ன, நானே பெரிய பாரா சைக்காலஜிஸ்ட். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நீதானே எங்களை கொலை பண்ண? 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 நீதானே எங்களை கொலை பண்ணது? ஐயா
எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு எப்படா எதுவுமே நடக்காத மாதிரி நடிப்பார். அப்ப தெரியும் நீ என்ன பண்ணுனேன்னு. நல்லா யோசிச்சு பாருடா. சார் ஒரு ஹெல்ப், போற வழியில எங்கேயாவது இறக்கி விட்டுறீங்களா? இருட்டு பள்ளத்துல இறங்கிங்க, அங்கதான் சேஃபா இருக்கும். அன்னைக்கு உங்களை இருட்டு பள்ளத்துல இறக்கி விட்டு நானும் காட்டுக்குள்ள வந்தேன். சாப்பாடு கிடைக்குமா பாரு. யாரா நீ? என் பியா என்னடா? அன்னைக்கு போதியில் தப்பு பண்ணிட்டேன், மன்னிக்க கூடாதா? போதையில தான் பல தப்புகள் நடக்குது. இப்ப நீ போதையில தான் இருக்க. போதையில தப்பு பண்றவனுக்கு மன்னிப்பே கிடையாதுடா. வேண்டாம் வேண்டாம்
அடி